இந்த 2018 தாமஸ் ராய்ட்டர்ஸ் ஃபவுண்டேஷனுங்கிற அமைப்பு வந்து இந்தியா போர் நடக்கிற சிரியா ஆப்கானிஸ்தானை விடவும் 193 நாடுகளில் பண்ண ஒரு ஆய்வின்படி பெண்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு ஆபத்தான நாடுகளில் முதல் இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன காரணங்கள் அப்படின்னு ஒரு 6 விதமான காரணங்களை வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அதில் முதன்மையான விஷயமா இந்த கலாச்சார நடைமுறைகள், பெண்கள் எது விக்டிமைஸ் பண்ணுது, எது வந்து ரொம்ப த்ரெட்டனிங்காக இருக்குது பெண்களுக்கு அப்படின்னா, நாம் எந்த விஷயம்லாம் சூப்பர் இதுதான் நம்மளோட பண்பாடுன்னு போற்றி பாதுகாத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த விஷயங்கள் தான் இந்த பெண்களை இந்த சமூகத்தில் வாழவே விடாத ஒரு ஆபத்தான சூழலை வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் முதன்மையான விஷயம். அந்த கலாச்சார விதிமுறைகள் சார்ந்த பாகுபாடுகள், சுகாதார பிரச்சனைகள் இதெல்லாம் தான் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கலாச்சாரம், இந்த சாதிய கலாச்சாரம் இங்கே இந்த குடும்ப அமைப்புக்குள்ளே பெண்களை எப்படி வச்சுருக்குங்கிறத நம்ம உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேர்மையாக ஒரு ரத்தமும் சதையுமா அப்படியே எக்ஸாக்டாக வந்து பதிவு செய்யவே படலை, உண்மையிலேயே இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப, அதுவும் குறிப்பாக கிராமப்புற பெண்கள், அந்த பெண்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, சாதிய அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, குடும்பங்களுக்குள்ளே அவ்வளோ வதைப்படுறாங்க. ஆனால் அதை வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி பதிவு செய்யவே இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து எனக்கு ரொம்ப திட்டமிடலாம் இல்லை, பட் எனக்கு என்னவோ நாடி நரம்பெல்லாம் நமக்கு அது ஊறி போயிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் எழுத உட்கார்ந்தும் போதே என்னோடய ஹீரோஸ் வந்து பெண்களாக தான் வந்தாங்க.